ஹலோ! எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லான மார்னிங். நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம கொடைக்கானலில் இருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம கொடைக்கானலில் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரிசார்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதை ஷூட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 8:30. பட் ஆனால் ரொம்ப ப்ளசண்ட்டான மார்னிங். அது மேற்கொண்டு இந்த இடம் சிட்டியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அவுட்டரில் இருக்குது. பட் நல்ல ஒரு ஹைட்டில் தான் இருக்குது. பட் இது இவங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ரூம்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி. நம்மளோட தனி 1 பிஹெச்கே 2 பிஹெச்கே வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கீழேயும் பெட்ரூம்ஸ், மேலேயும் பெட்ரூம்ஸ். நீங்கள் என் பேக் சைட்லேயே பார்த்தா கூட ஒரு வீடு பார்க்கலாம். மேற்கொண்டு இவங்களோட ஃபுட்டு எப்படி இருந்துச்சு, இவங்களோட ஸ்டே, அப்புறம் ரூம் சர்வீஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, ஓவரால் இவங்க கார்டன் ஸ்பேஸ் எப்படி இருக்குது, எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே இந்த நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூம்லேருந்து அப்படியே உங்களுக்கு வியூ காட்டுறேன். இதோட ஆப்போசிட்டில் எப்படி இருக்குதுன்னு. இதில் நிறையா கல்டிவேஷன் லேண்ட்ஸ் இருக்குது. நிறையா வெஜிடபிள்ஸ் கல்டிவேஷன் நடக்கக்கூடிய ஏரியா இருக்குது. இது எப்போ பார்த்தாலும் நம்ம க்ளவுட்ஸ் மிஸ்ட் பாஸ் ஆகிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. நல்ல ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷன். பேக் சைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இன்னும் இவங்களோட காட்டேஜஸ் இருக்குது. அதுக்கு போக நிறையா கன்ஸ்ட்ரக்ஷனில் வர இருக்குது. அதாவது இங்கே ஒவ்வொரு காட்டேஜஸும் ஒவ்வொரு ஹைட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் எனக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். போகிற வழியிலலாம் அங்கங்கே ரைட்டில் லெஃப்ட்டில் அங்கங்கே காட்டேஜும் வச்சுருக்குறாங்க. ஸோ இருக்கிறதுலே டவுன் போனதுக்கப்புறம் தான் இவங்களோட ரிசப்ஷன் வருது. ஸோ பட் ஆனால் இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் உங்களுக்கு ஆம்பிள் கார் பார்க்கிங். நீங்கள் எங்கே உங்கள் ரூம் இருக்குதோ உங்கள் ரூம்லேயே, அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி கார் பார்க் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஒரு போர்ட்டிக்கோட கொடுத்துருக்குறாங்க. அப்படியே நீங்கள் உங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரிசப்ஷன் இருக்கிற இடத்துக்கு தான் நடந்து போய்கிட்டே இருக்கிறோம். இப்போ கொடைக்கானலில் கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மழைலாம் இல்லை. ஸோ இது ஆகஸ்ட் மந்த். பட் இது ப்ளசண்ட்டான கிளைமேட்னு சொல்லலாம். நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 16 டிகிரி 17 டிகிரி இருந்துச்சு. பட் ரொம்ப அன்பியரபிள் கோல்டு கிடையாது. நல்ல ஒரு ப்ளசண்ட்டான கிளைமேட். பேக் சைடில் பார்க்குறது ஒரு ஓப்பன் ரெஸ்டாரண்ட். இது ரெஸ்டாரண்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன பார்ட்டி ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் இவங்க சொல்கிறாங்க. பட் இதுவுமே ரொம்ப அழகாக வச்சுருக்குறாங்க. நீங்கள் பேக் சைட்லேயே நீங்கள் இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோலேயே. பேக் சைடில் பார்த்திங்கன்னா எல்லாமே கிளாஸ் டோர்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிட்டுக்கிட்டே அவுட் சைடு லொக்கேஷனை பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. ஸோ டோட்டலாக நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ரிசார்ட் டோட்டலாக ஒரு நேச்சருக்கு உண்டான நடுவில் தான் இருக்குது. மேற்கொண்டும் நமக்கோட ஸ்டே என்ன ரொம்ப தூரம் கிடையாது. யூஸ்வலாக நம்ம எனி டூரிஸ்ட் பிளேஸில் பார்த்திங்கன்னா ரிசார்ட்ஸ், நல்ல ஒரு ரிசார்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அவுட்டரில் இருக்கும். பட் இந்த ரிசார்ட் அந்தளவுக்கு அவுட்டரில், கரெக்டாக 5 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சிட்டி சென்டர். அதாவது கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் கால்குலேட் பண்ணோன்னா 5 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் ஆகுது, அவ்வளோதான் ஆகுது. இப்போ கூட பாருங்கள், இங்கே கூட ஒரு செப்பரேட் காட்டேஜ் நீங்கள் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில் வரோம். கரெக்டாக ரெஸ்டாரண்ட்டை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரிசப்ஷன் ஏரியாவுக்கும் இருக்கிறதுலே டாப்பில் உள்ள ரூம்ஸ்க்கும் நடுவில் இருக்குது. அதனால் எங்கே இருந்தாலும் கொஞ்சம் மிடில் இருக்கிறனால ஈஸியாக எல்லாருமே வந்துக்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் பார்க்குறீங்களா, இது வழியாக தான் நம்ம இப்போ மேலேருந்து வந்தோம். நம்ம தங்கியிருக்கிற ரூம் இருக்கிறதுலே டாப்பில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே நல்ல வியூ உள்ள ரூம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தனால நமக்கு அந்த ரூமே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம ரிசார்ட்ஸ்க்கு வரக்கூடிய என்ட்ரன்ஸ். நான் இப்போ என்ட்ரன்ஸ் கிட்ட வந்திருக்கிறேன். இப்போ நீங்கள் ஆப்போசிட்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஃபுல்லாக பேரிக்காய் மரம் தான் இருக்குது. இந்த வால் பேரின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இருக்குது. நீங்கள் ஆப்போசிட்லேயே பார்க்கலாம். நல்லா எல்லாமே காய்ச்சி தான் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம போக முடியல, இது யாரோ தனிப்பட்டது. ஏன்னா பார்த்திங்கன்னா லாக் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் நான் உங்களுக்கு வீடியோவில் கிளியராக காட்டுறேன். இதில் நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் எவ்வளோ காய்ச்சிருக்குன்ட்டு. இது கொடைக்கானலில் எப்போவுமே எல்லா ஏரியாலையும், ஏன்னா இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு தான் இந்த இது எப்போவுமே காய்க்கும். பட் இது ஆல்ரெடி இவங்களோட ரிசார்ட்ஸ் பக்கத்துலேயே இதுக்கு ஒரு தனி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க. அதுலேயே இந்த பேரிக்காயெல்லாம் காய்ச்சி கிடக்குது. ஒரு மரத்துலேயே நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குது, எவ்வளோ காய்ச்சிருக்குது. பார்த்தாலே நம்ம அப்படியே பறிக்கலாம் போல் இருக்குது. பட் பறிக்கக்கூடாதுன்னு தான் அவங்க சுற்றி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸ்டே பண்ணியிருக்கிற ரிசார்ட் நேம் பார்த்திங்கன்னா தி டேங்கரைன் லக்ஸுரி வில்லாஸ் அண்ட் ரிசார்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த நேமை கிளியராக காட்டுறேன். தி டேங்கரைன் லக்ஸுரி ரிசார்ட்ஸ். இதிலே நீங்கள் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியுது. அதுக்கு தான் இதை காட்டுறேன். இப்போ நம்ம என்ட்ரு ஆகலாம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ நான் உங்களுக்கு இந்த சைடில் காட்டினேன். இந்த சைடில் ரூம்ஸ் கண்டினியூ ஆகி போயிட்டுருக்குது. நானே உள்ள ஃபுல்லாக போக முடியல, அவ்வளோ ரூம்ஸ் போயிட்டே தான் இருக்குது. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே தான் வரோம். ஸோ நம்ம ஈஸியாக காரில் வர்றதுக்குலாம் ரொம்ப ஒரு வசதியான பிளேஸ் தான்.
நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் இன்னும் எவ்வளோ ஹைட்டில் ரூம்ஸ் இருக்குது. பேக் சைடும் கம்ப்ளீட்டாக ஒரு மலை தான். ஸோ நம்மளை சுற்றி எல்லா டைரெக்ஷன்லையும் மலையில் ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கிறதுனால நமக்கு வந்து கிளைமேட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்குனே ஒரு தனி ப்ளே ஏரியா இருக்குது. நீங்கள் இதிலே பார்க்கலாம். இதுதான் கார் வரக்கூடிய பாதை. நம்ம நடந்து வந்தோம். இந்த மாதிரி கார் வரக்கூடிய பாதைகள் வந்து அங்கிட்டு தள்ளி இருக்குது. நமக்கு ஒரு ரூமுக்கு முன்னாடியே நம்ம காரை சேஃபாக பார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு ரூம் உங்களுக்கு காட்டுறேன். கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு போர்ட்டிகோ ஸ்பேஸ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் காரை பார்க் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து இந்த கார்டன்ஸ்லாம் வந்து ரொம்ப வெல் மெயின்டைன்டாக இருக்குது. எங்கேயுமே எந்த குப்பை எதுவுமே இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ எனக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு தனி ரிசார்ட் இருக்குது. இது வந்து ஆக்சுவலி 3 பெட்ரூம் ரிசார்ட். இதுதான் இவங்ககிட்ட இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ரூம் கெப்பாசிட்டி. அதாவது செப்பரேட் பெட்ரூம்ஸே 3 இருக்குது. அதுபோக ஹால் ஸ்பேஸ், டைனிங் ஸ்பேஸ், ஒரு சின்ன கிச்சன் எல்லாமே இருக்குது. நம்ம வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸோ என்ட்ரானோடனே நமக்கு வந்து டைனிங் தெரியுது. பட் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸரி சோஃபாவோட ஒரு ஹால் இருக்குது. மேலே பாருங்கள் ஒரு அழகான சேனலர் கூட போட்டிருக்குறாங்க. இதுவே நமக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ். இப்போ ஃபேமிலியாக வந்தோம்னா ஒரு ரிலாக்ஸாக உட்காந்து பேச வைக்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் அப்படியே நம்ம பார்த்தோம்னா ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்குறாங்க. டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஹாட் வாட்டருக்கு ஒரு கெட்டில், இங்கேயே கிச்சன் சிங்க் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஃபேமிலியே ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிறனால ஒரு 6 சீட்டர் டைனிங் டேபிள் வர இருக்குது. ஸோ இங்கேயே ஒரு சைடு அவுட் போகிற மாதிரி ஒரு டோர் இருக்குது. அதை திறந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு சின்ன கார்டன் இருக்குது. ஆனால் அவ்வளோ ஒரு சில் ப்ரீஸ், நல்லா இங்கே ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ மேலே நம்ம திருப்பி போகிறதுக்கு முன்னாடி கீழேயே நமக்கு ரைட் சைடில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூம்குள்ளே நம்ம இப்போ என்ட்ரு ஆகலாம். மெயின் பாருங்கள் ரூம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்ட்டு. இதில் ஒரு குயின் சைஸ் பெட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2 பேர் நல்லா கம்ஃபர்ட்டாக ஸ்டே பண்ணலாம். பட் சுற்றி நல்ல ஸ்பேஸு. அங்கே லாஸ்ட்டில் ஒரு கபோர்டு கூட இருக்குது. எல்லா ரூமுக்குமே நல்லா கட்டன் போட்டிருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கபோர்டு இருக்குது. அதேமாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அந்த வாஷ்ரூம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து கீழே உள்ள பெட்ரூம். இப்போ நம்ம வாங்க மேலே போகலாம். மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் உள்ளேருந்தே போகுது. நம்ம அதில் அப்படியே போகலாம். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன திவான் இருக்குது. இதில் கூட ஒருத்தவங்க ஸ்டே பண்ணிக்கலாம். திவான் வித் ஒரு டீப்பாய் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஹால். அங்கே அவுட் சைட் பால்கனிக்கு போகிறதுக்கு முன்னாடி அது ஒரு காமன் பால்கனி மாதிரி இருக்குது. அதுக்கு ரைட் லெஃப்ட்டில் வந்து செப்பரேட் பெட்ரூம்ஸ் இருக்குது. ஸோ கீழே ஒரு பெட்ரூம் பார்த்தோம், மேலே 2 பெட்ரூம் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஃபஸ்ட் பெட்ரூம் இப்போ பார்க்குறோம். அதே மாதிரி தான் கீழே பார்த்த மாதிரியே கிங் சைஸ் பெட், ஒரு டாய்லெட், அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட். வா, இந்த லைட் போட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதை வீடியோவில் பார்க்க முடியல, பட் நம்ம நேரில் பார்க்கலாம். இந்த பெட்ரூமுக்கு செப்பரேட்டாக பால்கனி இருக்குது. கீழே உள்ள பெட்ரூமுக்கு நம்மளுக்கு பால்கனி இல்லை, பட் இங்கே இருக்குது. இப்போ நான் பால்கனியில் இருந்தால் நான் உங்களுக்கு வியூ காட்டுறேன். இன்னும் மேலே வரைக்கும் உள்ள ரூம்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்க்க முடியுது. ஸோ இந்த பால்கனி இருக்கிறது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். அதாவது நேச்சரை ரசிக்கிறவங்களுக்கு ஸ்டே மட்டும் இல்லை, ஒரு மார்னிங்லாம் எந்திரிச்சு வெளியில் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பெட்ரூமுக்கு போகிறோம். இந்த பெட்ரூம்லேயும் அதே மாதிரி ஒரு குயின் சைஸ் காட், எல்லாமே நல்ல ஸ்பேஷியஸானது. நீங்கள் பெட்டுக்கு அப்புறமே பாருங்களேன் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஒரு சின்ன டீபாட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பிளாஸ்டிக் சேர் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு செட்ஸ் ஆஃப் ரேக் எல்லாமே இருக்குது. அதுபோக இங்கேயும் ஒரு டாய்லெட் இருக்குது. ஸோ ஒரு கப்புள்ஸாக 3 ஃபேமிலிஸ் வந்தாலும் ஸ்டே பண்ணலாம், ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி வந்தாலும் ஸ்டே பண்ணலாம். எல்லாருக்குமே ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு பெட்ரூம் வித் டாய்லெட்ஸ் எல்லாமே கிடச்சிருது. அதோடு மட்டும் இல்லை, இவங்களோட எல்லா 1 BHK ப்ராப்பர்ட்டி இல்லை 2 BHK எதில் வேணாலும் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் பால்கனி கிடையாது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக பால்கனி. இப்போ நம்ம மேலே உள்ள 2 பெட்ரூம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது அந்த லிவிங் ரூமில் இருந்து போகக்கூடிய பால்கனி. இந்த பால்கனி ஸ்பேஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக நல்ல ஒரு ஸ்பேஸ். ஒரு 3 பேர் சேர் போட்டு உட்காந்து நல்லா பேசலாம், சேட் பண்ணுறதுக்கு. இல்லை கார்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுறவங்க கூட கார்ட்ஸ் விளையாடலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல பால்கனி. நம்ம இப்போ கீழே போகலாம். இங்கே வந்து நான் உங்களுக்கு எப்படி கார் பார்க்கிங் எல்லாத்துக்கும் செப்பரேட் கொடுத்துருந்த மாதிரி ஒரு ஃபயர் கேம்ப் போடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்குறாங்க. அதிலே அவங்களே சேர் கொடுத்து சென்ட்ரல், அதாவது பெர்மனண்ட் ஃபயர் கேம்ப் செட்டப் இங்கே இருக்குது. இதாங்க நான் உங்களுக்கு டேங்கரின் ரிசார்ட்டை வந்து ஃபுல்லாக காட்டினது.
டேங்கரின் ரிசார்ட் வெல் மெயின்டைன் ரிசார்ட், யாருனாலும் வந்து ஃபேமிலியாக ஸ்டே பண்ணலாம். நல்ல ஒரு சேஃபான பிளேஸ். அப்புறம் மெயின் வந்து ஆம்பிள் கார் பார்க்கிங், அப்புறம் ஃபுட் இஸ் ஆன் டைம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ். மேற்கொண்டும் இங்கே எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ்லேயே உங்களுக்கு கேட்டிருக்கலாம், இந்த பேர்ட்ஸோட கிரிம்பிங் இருந்துக்கிட்டே இருக்குது. பேர்ட்ஸ் கிரிம்பிங் நமக்கு எங்கே வெளியில் வந்தால் கூட கேட்குது, ரூமில் கேட்குது. ஸோ நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் booking.com, ட்ரிப் அட்வைசர் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். மேற்கொண்டும் உங்களுக்கு டேரெக்டாக இங்கேயே யாரையும் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மெயினாக லொக்கேஷன் மேப் கொடுத்துருக்கேன். மஸ்ட் விசிட் பிளேஸ். நீங்கள் வந்து இந்த பிளேஸை ரியலி என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம வில் மீட் யூ சூன். சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.